ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தாயை அடித்து கொலை செய்த மகனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நஞ்சகவுண்டன்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் அவரது தாயை அவ்வப்போது மதுபோதையில் அடித்து துன்புறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தாய்க்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி சூரியூர் கருப்பசாமி கோயிலுக்கு அழைத்துச் சென்று குச்சி மற்றும் கற்களால் தாக்கியுள்ளார். மயக்க நிலையில் இருந்த பெண்மணியை உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். புகாரின் பேரில் கருப்புசாமியை போலீசார் கைது செய்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தனிநபர் பயன்பாட்டு கார்களை வாடகை மற்றும் லீஸுக்கு விடும் தனியார் நிறுவனத்தை தமிழ்நாடு கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளை போர்டு கார்களை வாடகைக்கு கொடுப்பதால் கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். வண்டிகளை நாங்கள் லீஸுக்கு விடுறோம், வாடகைக்கு விடுறோன்ற பேர்ல அரசுக்கு வரி வருவாய் இழப்பு மிகப்பெரிய அளவில். அரசுக்கு பார்த்தீங்கன்னா வரி வருவாய் இழப்பு, நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்மிட் போடுறோம். இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் வரி வருவாய் இழப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட வரி வருவாய் இழப்பை அரசாங்கத்துக்கு தடுத்து நிறுத்தணும், இந்த ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு கோரிக்கையை வைத்து தான் நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்பா மனம் நோக்கும் அளவிற்கு அன்புமணி நடந்து கொள்வதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்பா வயிறு எறிந்தால் யாரும் வாழ முடியாது என தெரிவித்தார். அப்பா மனசு நோகிற அளவுக்கு புள்ள நடந்துருக்கிறாரு இல்லையா? அப்பாவை நம்பாத அப்பாவுக்கு கீழே ஒட்டு கேட்கறதுக்கு போன் வச்சிருக்கிறாரு. ஒட்டு கேட்குற போனு அப்பா வயிறு எரிஞ்சா யாரும் வாழ்ந்தது கிடையாது. பத்தவங்களை வயிறு எரிஞ்சவங்க எவனுமே வாழ்ந்தது கிடையாது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கும் இடையேயான பிரச்சினை இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கான சிக்கல் இல்லை என்றும், இரண்டு கொள்கை, கருத்தியல், சனாதானம் மற்றும் சமூக நீதிக்கான சிக்கல் என்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்ற தலைப்பிலான கருத்தரங்கத்தில் பேசிய அவர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் நடவடிக்கை குறித்து விமர்சித்தார். இந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக நாம் வாஞ்சிநாதன் அவர்களையே தொடர்பு கொண்டு மறுபடியும் அந்த வழக்கை எடுக்க வேண்டும். நான் அதற்காகத்தான் சொன்னேன், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முடிந்து போன எத்தனை வழக்குகளை மறுபடியும் தோண்டி எடுத்து ஒரு சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்று கருதுகிறார் இல்லையா? இந்த சமூக சேவையையும் அவர் ஆற்ற வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கும் குறிப்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு அனுமதியின்றி செயல்படும் மதுபான கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னிவாடி, தெத்துப்பட்டியில் 24 மணி நேரமும் 10க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒட்டன்சத்திரம், செம்பட்டி சாலை அருகில் செயல்படும் மதுக்கடையால் மாலை நேரங்களில் வேலைக்கு சென்றுவிட்டு வரும் பெண்கள் அச்சத்துடனேயே வருகின்றனர் என்றும், மதுபோதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் அடிமையாகின்றனர் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள் நடமாட முடியாத சூழல் நிலை என்பது இருக்கு. தமிழக அரசு இதில் நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த தெத்துப்பட்டி பகுதியிலும் இந்த கன்னிவாடி பகுதியிலும் இயங்கக்கூடிய அரசு அனுமதி பெறாத மதுபான கடைகளை உடனடியாக நிறுத்த ஏற்பாடு செய்யணும். கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் உள்ள கள்ளர் பள்ளி மாணவர் விடுதிகளை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கள்ளர் கூட்டமைப்பினர் திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளர் பள்ளிகளை கல்வித்துறையுடன் இணைக்கும் அரசாணை 40 மற்றும் 10 தமிழ்நாடு அரசு நீக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கள்ளர் மாணவர் விடுதி சமூக நீதி விடுதி என்ற பேரில் ஒட்டுமொத்தமாக போர்க்குடி மக்களாக இருக்கக்கூடிய இந்த கள்ளர் சமுதாயம், குறிப்பாக பிரமலை கள்ளர் சமுதாயத்துடைய கள்ளர் பள்ளிகளை முழுமை எடுப்பது இவருடைய வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரங்கள், வேலைவாய்ப்பு அத்தனை பறிப்பதற்கான சமமாகும். வடமாநில தொழிலாளர்களை கடத்தி அவர்களிடம் பணம் பறித்தது தொடர்பான புகாரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமலூரைச் சேர்ந்த இந்திரஜித் என்பவர் வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி பீகாரைச் சேர்ந்த 8 பேரை தமிழ்நாட்டுக்கு வரவழைத்துள்ளார். ரயில் மூலம் சேலம் வந்தடைந்த வடமாநிலத்தவரை கார் மூலம் திருச்செங்கோடு அருகே உள்ள மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று 64,000 ரூபாயை பறித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் இந்திரஜித்தை கைது செய்துள்ள காவல்துறை இதற்கு மூளையாக செயல்பட்ட பீகாரைச் சேர்ந்த 2 தேடி வருகின்றனர். 10% வட்டி கேட்டு மிரட்டும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் பழனி, தொப்பம்பட்டியைச் சேர்ந்த முருகப்பிரகாஷ், புதுக்கோட்டையைச் சேர்ந்த கார்த்திக்கிடம் மருத்துவ செலவுக்காக 3 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் 3 லட்சத்திற்கு மாதம் அதிக அளவில் வட்டி கேட்டு மிரட்டுவதாக முருகப்பிரகாஷ் புகார் அளித்துள்ளார்.
ரூபாய்க்கு வந்து ஒரு வட்டி நான் நினச்சிட்டு சரின்னு சொல்லியிருந்தேன். அது குறிப்பிட்ட நாள் கழிச்சு வந்து என்ன சொல்கிறாரு, 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வட்டி, மொத்தம் வந்து ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா வட்டி. இப்போ கிட்டத்தட்ட வந்து நான் வாங்கி இப்போ 12 மாதம் முடிச்சு 15 மாதம் ஆக போகுது. மொத்தம் 42 லட்ச ரூபா அசல் வட்டி சேர்த்து பணம் கேட்குறாரு. கரூர் அடுத்த ஆத்தூரில் செயல்படும் பாரத் பெட்ரோலியம் சேமிப்பு கிடங்கில் எண்ணெய் குழாய்களில் திடீர் உடைப்பு ஏற்பட்ட தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து ஒத்திகை நடைபெற்றது. விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக எப்படி செயல்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது போன்றவற்றை தத்ரூபமாக மீட்பு குழுவினர் செய்து காட்டினர். கொச்சினில் இருந்து 293 கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய் வழியே எரிபொருள் எடுத்து வரப்பட்டு ஆத்தூர் சேமிப்பு கிடங்கில் சேமிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கும் லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் வளர்ப்பு மாடுகளை கொன்ற புலியை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் மேய்ச்சலில் ஈடுபட்டு இருந்த 9 வளர்ப்பு மாடுகளை புலி வேட்டையாடி கொன்றது. புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோரிக்கை வச்ச அடிப்படையில் வந்து இப்போ இந்த பணியை மேற்கொண்டு இருக்காங்க. உடனடியாக அந்த புலியை பிடிச்சி இந்த பகுதியிலிருந்து அடர்ந்த காட்டு பகுதிக்கு கொண்டு போகணுங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. அதை அரசு செய்து கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. லாரி உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் சமமான முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் இந்தியன் ஆயிலுடைய பிளான்ட்ஸில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடோடைய தமிழகத்தில் வரும் மொத்தம் 12 பிளான்ட்டுகள் இருக்குது. 12 பிளான்ட்லேயும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் வண்டிகளை இயக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். இந்த போராட்டத்தால் தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் செந்தில் செல்வன் தெரிவித்துள்ளார். துபாயில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1400 சிகரெட்கள் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையை சேர்ந்த 42 வயது ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா விசாவில் துபாய் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பியுள்ளார். வெளியேறும் போது அவர் மீது சந்தேகம் அடைந்த சுங்க அதிகாரிகள் நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக அவர் பதில் அளித்ததுடன் மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டார். இதையடுத்து அவரது உடைமைகளை சோதனையிட்ட போது சிகரெட்கள் பண்டல் பண்டலாக மறைத்து எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆந்திராவில் இருந்து வந்திருந்த பெண் பக்தர்கள் கூடி நடனமாடியபடியே கிரிவலம் சென்ற நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கிரிவல பாதையில் அக்னிலிங்கத்தின் அருகில் இருந்து நடனத்தை தொடங்கிய 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விடிய விடிய நடனமாடியபடியே கிரிவலம் சென்று வழிபட்டனர். உடுக்கை நடனம், கோலாட்டம், குச்சிப்புடி, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நடனங்களை கிரிவல பாதையில் பக்தி பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியது கிரிவலம் சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. உதகை கல்லட்டி கிராமத்தில் கேரட் தோட்டத்திற்குள் புகுந்த பசுமாட்டின் காம்பை வெட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். கல்லட்டி கிராமத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் தனது பசுமாட்டை மேய்ச்சலுக்காக கட்டவிழ்த்துள்ளார். பசுமாடு அருகில் உள்ள குணசேகரன் என்பவரின் கேரட் தோட்டத்தில் மேய்ந்ததால் ஆத்திரமடைந்த குணசேகரன் பசுமாட்டின் காம்புகளை வெட்டி துண்டித்துள்ளார். பசுமாட்டின் காம்பு வெட்டப்பட்டது தொடர்பாக திவ்யா கொடுத்த புகாரில் கேரட் தோட்ட உரிமையாளர் குணசேகரனை போலீசார் கைது செய்தனர். கோவை சத்தி புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தால் விவசாய நிலங்களை இழக்க நேரிடும் என்று தெரிவிக்கும் விவசாயிகள் தற்போது உள்ள சாலையை விரிவுபடுத்தி சாலை அமைக்க கோரிக்கை விடுத்தனர். இந்த சாலை என்பது தேவையில்லாத சாலை. இங்கிருந்து நீங்க மைசூருக்கு போகணும்னா பண்ணாரிக்கு அப்புறம் போக முடியாது. இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது. அதுவும் இருவழிச்சாலை. ஆக இந்த சாலை என்பது இருக்கிற சாலையை அகலப்படுத்தினா போதும். அன்னூரில் மட்டும் மேம்பாலம் போட்டால் போதும்.